நேற்றிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் சரி, அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது. வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதுல ரொம்ப வசதியா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே அரகுர செய்தியை, அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசாங்கத்தை எப்படி அரைகுறையா நடத்துறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் 2017 பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு கல்லூரியில மனு போடுறோம் அப்படின்னா +2ல பாஸ் பண்ண சர்டிபிகேட்டை வைக்கணும். இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். இல்ல ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா 60% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. அப்படின்னா அந்த 60% மார்க் வாங்கினவங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நான் 55% தான் வாங்கியிருக்கேன், ஆனா அந்த காலேஜ்ல எனக்கு சீட் கொடுக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஐயோ அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு, என் குழந்தை படிக்க கூடாதா, நான் படிச்சா தப்பா, அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் தான் இப்ப மெட்ரோ விஷயத்துல நடக்குது. 2017 மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷன்ல மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாம நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல டிபிஆர் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். 20 லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா 2011 சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும், அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நீங்க நாங்க பாப்புலேஷன் 2011 குறிப்பிட்டுருவோம், அதுக்கு பின்னால லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இல்ல கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்க 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுல பலன் பெறணும், அதனால இந்த ஏரியா இருக்கு, அதனால நாங்க அந்த பாப்புலேஷன் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது 257 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட் இஸ் a காமன் பாலிசி. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன வேணா நடக்கட்டும், அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே 4 லட்சம் பேசஞ்சர் பிப்ரவரி 25 கணக்கின்படி. ஆனா கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு 6 லட்சம் பேசஞ்சர்ஸ். அதாவது ஏதோ ஒண்ணு கொடுத்தா போகுது, கேள்வி கேட்டா ஐயோ மோடி நம்மளுக்கு எதிராக இருக்காரு பதில் சொல்லலாம். அதே போல ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள். 22 மீட்டர் வித் இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா 7 to 12 மீட்டர் வைடுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக 2வது பக்கத்துல கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு 2 நாளா ஐயோ ஐயோன்னு அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும், அது மட்டும் தான் நோக்கம். 2வது பக்கத்துல தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட், அதுல உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நவாப் ஹக்கீம் ரோட் 10 to 12 மீட்டர் வித்து தான் இருக்கு. பிக் பஜார் ரோட்
ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி 18ல இருந்து 22. அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நீங்க ராமகிருஷ்ணா மில்ஸ், ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோடு 7ல இருந்து 10 தான். நஞ்சப்பா ரோடு, முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு 18ல இருந்து 20, 22 மீட்டர். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான என்ஜினியரிங் இம்பாசிபிள். அந்த இடத்துல ஒரு மெட்ரோ போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க, நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை பேரு அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க? கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக. எந்த மக்களை? 10க்கு 10 ஜெயிக்க வச்சீங்கல்ல, கோயம்புத்தூர்காரங்களை சும்மா விட்டுருமா, உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு. இதுல கூட நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்ல போட்டிருக்காரு. எக்ஸ்ல போட்டுட்டு அவர் ஆக்ரா வந்திருக்கு, போபால் வந்திருக்கு, பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகா போட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்திருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பேப்பரா எழுதி கொடுத்தா அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்றதுங்க? ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்திருக்காங்க? டூரிசம் எக்ஸெப்ஷன். மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு. அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு. அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை, வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கறது குறைச்சலா இருந்தா கூட 17.6 லட்சம் இருக்கு. ஆனா தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை ஃபுட் பிரிண்ட் இருக்கு, இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க, அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகா கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. போபால், ஏன் போபாலுக்கு கொடுக்கணும்? ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெபினேஷனுக்குள்ள போபால் போனதால அவங்க அந்த வரையறைக்குள்ள அந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. பட்னால மக்கள் தொகை குறைச்சல். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மெட்ரோவை பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க. பட்னா சிட்டியோட மக்கள் தொகை 16 லட்சம் இருந்தால் கூட தானாபூர் முனிசிபாலிட்டி அங்க 1,82,000, கஹோல் முனிசிபாலிட்டி 44,000, புல்வாரி ஷரீப் முனிசிபாலிட்டி 81,000, தானாபூர் கண்டோன்மெண்ட் 28,000. எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஹோம்வொர்க் எதையுமே பண்ணாம 60 மார்க் வாங்கினாதான் காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கறதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 55 தான் 50 தான், ஆனா எனக்கு காலேஜில் சீட்டு கொடுக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கலையா காலேஜ் எனக்கு எதிராக இருக்கு. இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயம்புத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற, நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். 10க்கு 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு, அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில திமுகவோட ஆர்ப்பாட்டத்துல அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி, 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள். நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுத்தி 7 குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமா நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மெடிக்கல் காலேஜ், 11 மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள 11 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் கொடுக்கல. கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே நம்ம பக்கத்துல இருக்கிற கொடிசியாவுக்கு 20 கோடி ரூபாய், ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி. இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயம்புத்தூரில் தான் உள்ளது. மோடி அவர்கள் தான் கொடுத்தார். பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் 8300 கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு திட்டங்களை அறிவித்தார். எதுக்காக? நம்மளோட ரோடு ஜங்ஷனை தாண்டி இந்த பக்கம் போத்தனூர், இந்த பக்கம் நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் தெரியும். இன்னைக்கு 2 ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது. 12 லட்சம் குடும்பங்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழகத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்காங்க. நம்முடைய விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கு இதுவரை 12,000 கோடி ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட், திருச்சியோட நியூ டெர்மினல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதையும் மோடி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் ரோடு, ட்ரெயின், போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 77 மாடர்னைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல மட்டும் கொடுத்திருக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, 2004 இருந்து 14 வரை திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு 10 வருட காலம் கொடுத்தார்களோ அதை விட 3 மடங்கு அதிகமான நிதியை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்.